ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு CNR இங்கிலீஷ் அகாடமி. இன்றைக்கி வீடியோவில் எஸ்ஜிடி நியமன தேர்வு அண்டு டெட் பேப்பர் 2க்கான 11th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் சப்ஜெக்டில் ஃபஸ்ட்டு போயம் ஒன்ஸ் அப்பான் எ டைம்லேருந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்குறோம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஆர் பொயட்டிக்கல் டிவைஸ் அப்படின்னு கேட்பாங்க. நிறைய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும். கொஸ்டின் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா 2 முறையில் இது கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எப்படின்னா, ஒரு டெஃபனிஷன் கொடுத்துட்டு இது எந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் பொயட்டிக் லைன்ஸை கொடுத்துட்டு அது எந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவாங்க, இல்லைங்களா? ஓகே, ஆன் தட் ஃபைன் நோட்டு மூவ் ஆன் டு த டாபிக். 11th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு போயம் ஒன்ஸ் அப்பான் எ டைம் கேப்ரியல் ஒக்காரா எழுதியிருப்பாங்க. இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா 7 ஸ்டான்சாஸில், அதாவது ஒரு 43 லைன்ஸில் எழுதியிருப்பாங்க. ஃப்ரீ வேர்ஸில் இருக்கும். அண்ட் இதோட தீம்ஸ் பார்த்திங்கன்னா கல்ச்சுரல் க்ரைசஸ்ஸு, செல்ஃபிஷ்னஸ்ஸு, லாஸ் ஆஃப் இன்னசென்ஸு, மெயின்லி ரியல் எமோஷன் வர்சஸ்ஸு ஃபேக் எக்ஸ்ப்ரெஷன். அண்டு இந்த எல்லா டீட்டெயில்ஸும் அதே மாதிரி ஒரு ஸ்டான்ஸாவோட எக்ஸ்ப்ளனேஷனுமே வந்து நம்ம தனியாகவே ஒரு வீடியோவில் கொடுத்துருப்போம். அந்த வீடியோவில் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன், இதோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை நம்ம தனியாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதற்கான வீடியோ தான் இது. ஒருவேளை உங்ககிட்ட புக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த பொயட்டிக் லைன்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கம்மிங் டு த பார்ட் ஆஃப் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு. இந்த போயமில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 விதமான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அசனன்ஸு, அலிட்ரேஷனு, செசுரா, சிமிலி, மெட்டஃபர், என்ஜாம்மெண்ட் அண்டு இமேஜரி. இப்போ இந்த டிவைஸோட டெஃபனிஷனு அண்டு எந்த லைனில் வந்து இந்த டிவைஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அசனன்ஸு. ஸோ வாட் இஸ் அசனன்ஸ் அப்படின்னா, assonance or vowel rhyme is the repetition of vowel sounds across a line of text or poetry. The words have to be near enough to each other that the similar vowel sounds are noticeable. இதுதான் இதோட டெஃபனிஷனு. அதாவது ஒரே உயிரெழுத்து வெவ்வேறான மெய்யெழுத்து, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரே மெய்யெழுத்து வெவ்வேறான உயிரெழுத்து, சரிங்களா? அது ஒன்றோட ஒன்று பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வேர்ட்ஸில் அமையும் போது அதைத்தான் நம்ம வந்து அசனன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டெஃபனிஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு இவ்வளோ ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னு சொன்னால் பெட்டர் டைரெக்ட்லி யூ கோ ஃபார் த லைன்ஸ். அதாவது இந்த லைன் தான் வந்து அசனன்ஸு இடம்பெற்றிருக்குது. நம்ம இந்த லைனே வந்து கொடுத்துருக்கோம். டெஃபனிஷன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் டெஃபனிஷன் அப்படியே சொல்லியிருக்கேன். எனக்கு டைரெக்டாக அந்த லைனே வந்து நான் தெரிஞ்சுக்கணும், எனக்கு அந்த லைன் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், எக்ஸாமில் வந்து லைன் கேட்கும்போது நான் அதை அட்டன் பண்ணிவிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லைன்ஸ் தான். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அண்டு அந்த லெட்டர்ஸுமே நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லைன்லேயே இருக்கும், போயமோட ஃபஸ்ட்டு லைன்லேயே இருக்கும். ஒன்ஸ் அப்பான் எ டைம் சன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ட் இதில் பாருங்கள், ஒன்ஸ் அப்பான் எ டைமில் அந்த வரக்கூடிய அந்த சவுண்டு, அந்த ஓ சவுண்டு, ஆல்ரெடி நான் சொன்னது போல் ஒரே உயிரெழுத்தில் வரக்கூடிய அந்த ஓசையின் ஒலி, அந்த சவுண்டு. ஓகே, அடுத்த லைன் பாருங்கள், லைக் எ ஃபிக்ஸ்டு போர்ட்ரேட் ஸ்மைல் அப்படின்னு இருக்குது. இது வந்து 4th பேராவில் இருக்கக்கூடிய லாஸ்ட் லைன். அடுத்தது வந்து வென் ஐ வாஸ் லைக் யூ ஐ வாண்ட் அப்படின்னு இருக்குது, பார்த்தீங்களா? இது வந்து 6th பேராவில் இருக்கக்கூடிய ஒரு லைனு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து அலிட்ரேஷன். அதோட டெஃபினேஷன் பார்க்குறோம். Alliteration is a literary device that involves 2 or more words that appear close together and have the same initial stressed consonant syllable. அதாவது repetition of the same beginning sound. முதலாம் எழுத்து ஒன்றி வருவது, மோனைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் அந்த சவுண்டு. என்ன ஒன்று, அது கான்சனன்ட் சிலபிக் சவுண்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது லைன்ஸில் பார்க்கும்போது நமக்கு இன்னும் ஈஸியாகவே புரியும். ஓகே, அதோட எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் செகண்ட் லைன் இது, தே யூஸ்டு டு லாஃப் வித் தேர் ஹார்ட்ஸ். இந்த த சவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து இந்த லைனில் இருக்குது. அதனால் இது அலிட்ரேஷனு. அடுத்து டு அன்லேர்ன் ஆல் தீஸ் மியூட்டிங் திங்ஸ். இது வந்து லாஸ்ட் பேராவில் இருக்கக்கூடிய ஒரு லைனு. இது ரெண்டுத்துலேயும் அலிட்ரேஷன் இருக்குது. அதே மாதிரி இந்த அசனன்ஸில் இருக்குது பார்த்தீங்களா இந்த லைன், இது அலிட்ரேஷனும் கூட. வென் ஐ வாஸ் லைக் யூ ஐ வாண்ட், இந்த டபிள்யூ சவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமுமே வந்து அலிட்ரேஷன் தான். இப்போ நீங்கள் நினைக்கலாம், ஆல்ரெடி நீங்கள் இது அசனன்ஸ்ன்னு சொல்கிறீங்களே, இப்போ அலிட்ரேஷனை மறுபடியும் மார்க் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி.
ஒரே லைனுக்கு 2-3 விதமான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸும் இருக்கும். நம்ம வந்து அந்த பர்டிகுலர் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து ஆப்ஷனில் இருக்கா அப்படின்னு பார்த்து தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஒரு சில சமயம் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அலிட்ரேஷன் அண்ட் அசனன்ஸ் ரெண்டுமே உங்களோட ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு சொன்னால், ரெண்டுத்தில் நீங்கள் எது ஒன்று கரெக்டான ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணாலும் உங்களோட ஆன்சர் வந்து கரெக்டு தான். அந்த மாதிரி ஏற்கனவே நடந்த எக்ஸாம்ஸில் வந்து 2 ஆப்ஷனுக்குமே வந்து மார்க்ஸ் வந்து அவார்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ இந்த லைன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், when I was like you I want அப்படின்னு சொல்லி அசனன்ஸ், அலிட்ரேஷனு, மெட்டஃபர், சிமிலின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. மெட்டஃபர் அண்ட் சிமிலி கண்டிப்பாக அதோட ஆன்சர் கிடையாது. ஒன்று நீங்கள் அசனன்ஸ்ன்னு மார்க் பண்ணாலும் உங்கள் ஆன்சர் கரெக்டு தான். அப்படி இல்லை அலிட்ரேஷன் அப்படின்னு நீங்கள் மார்க் பண்ணாலும் உங்களோட ஆன்சர் கரெக்டு தான். சரிங்களா? ஓகே, இப்போ அலிட்ரேஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செசுரா. இதோட டெஃபினேஷன் பாருங்கள். செசுரா இஸ் எ பிரேக் இன் த ஃப்ளோ ஆஃப் சவுண்டு யூஸ்வலி இன் த மிடில் ஆஃப் எ லைன் ஆஃப் வேர்ஸ். break, interruption, a pause marking a rhythmic point of a division in a melody. அதாவது இந்த செசுரா அப்படின்னு சொல்லக்கூடியது சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு பாஸ், அதாவது ஸ்டாப், நிறுத்தம், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு தடை, ஒரு இன்டரப்ஷன் மிடில் ஆன் த லைன்ஸ் ஆர் பிட்வீன் த லைன்ஸ். இந்த லைன்ஸுக்கு நடுவில் ஒரு பாஸு, ஒரு இன்டரப்ஷன் ஏதாவது நடக்கிற பட்சத்தில் அது வந்து செசுரா. இந்த அளவுக்கு நம்ம ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. அண்டு இந்த லைன்ஸ் உங்களுக்கு இன்னுமே வந்து கிளியராக இருக்கும். இது எந்தெந்த ஸ்டான்ஸால் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு லைன் இருக்குது பாருங்கள், ஃபீல் அட் ஹோம் கம் அகைன் தே சே அண்ட் வென் ஐ கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2 லைனுமே வந்து 3rd ஸ்டான்ஸால் இருக்குது. அண்டு நடுவில் நம்ம பார்க்கலாம் அந்த ஆச்சரிய குறிகள், அதே மாதிரி கமாஸில் கொடுத்துருக்கக்கூடியது, கோலனில் கொடுத்துருக்கக்கூடியது, இந்த மாதிரிலாம் லைன்ஸுக்கு நடுவில் வரக்கூடிய இன்டரப்ஷன், அப்படி இல்லைன்னு சொன்னால் பாஸ், ஒரு நிறுத்தம், இதுதான் வந்து செசுரா அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள், அண்ட் தே ஒரு கமா வருது, அண்ட் வென் ஐ கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து வித்தவுட் பீயிங் கிளாட் அண்ட் டு சே இட்ஸ் பீன் ஹவு டு லவ் ஷோ மீ ஹவ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து 5th ஸ்டான்ஸா அண்ட் தென் 7th ஸ்டான்ஸால் இருக்கக்கூடிய வரிகள். நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செமிகாலன் வந்து ஒரு பிரேக் இருக்கும், ஒரு நிறுத்தம் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி இந்த லைன் வந்து செசுரா. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது இல்லைங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சிமிலி. எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு டெஃபினிஷன் இல்லையா? சிமிலி இஸ் எ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கம்பேரிங் டு அன்லைக் திங்ஸ் தட் இஸ் ஆஃபன் இன்ட்ரடியூஸ்டு பை லைக் ஆர் ஆஸ். பொதுவாக பிள்ளைங்கக்கிட்ட கூட நம்ம சொல்லும்போது லைக்கு அப்படி இல்லைன்னா ஆஸ் அப்படின்ற வேர்டு வரும்போது அந்த போயம் லைன் வந்து கண்டிப்பாக சிமிலியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே தான் இங்கேயும். இன்னும் வந்து நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், சிமிலின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு உருவகம், அதாவது ஓமையோ ஓமானமோ அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கண்டிப்பாக தெரியுது. இட்ஸ் நத்திங் பட் எ கம்பேரிசன், ஒரு ஒப்பீடு, அவ்வளோதான் சிமிலி அப்படின்னு சொல்லக்கூடியது. முக்கியமாக பார்த்திங்கன்னா லைக் அப்படி இல்லைன்னா ஆஸ் அப்படின்ற அந்த வேர்டு பர்டிகுலராக அந்த லைனில் இருந்தது, அதே மாதிரி ஆப்ஷன்லேயும் உங்களுக்கு சிமிலி இருந்தது, மற்றபடி மற்ற ஆப்ஷனுக்கெல்லாம் நீங்கள் போகாமல் சிமிலிக்கு போகிறது வந்து சேஃபாக இருக்கும். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்லலாம் பார்த்தீங்கன்னா சிமிலி அண்ட் மெட்டஃபரை தவிர அதிகமான டிவைஸ், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்கூல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அலிட்ரேஷனு, சிமிலி அண்ட் மெட்டஃபர், இது 3த்துக்கான வாய்ப்பு தான் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நமக்கு ஒரு கேள்விக்கு இந்த மாதிரி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்கு பதிலே தெரியல, கண்டே பிடிக்க முடியல அந்த ஆப்ஷனில் வச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, சிமிலி இருக்கா அப்படின்னு பாருங்கள் அந்த ஆப்ஷனில். இஃப் சப்போஸ் அந்த லைனில் லைக்கோ ஆஸோ இருந்ததுன்னு சொன்னால் மேக்ஸிமம் உங்களோட கேள்வி வந்து கரெக்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அதோட எக்ஸாம்பிள் லைன்ஸ் நம்ம பார்க்கலாம். 4th ஸ்டான்ஸால் 2nd லைன் இது, ஐ ஹவ் லேர்ன்டு டு வியர் மெனி ஃபேஸஸ் லைக் ட்ரெஸ்ஸஸ் ஹோம் ஃபேஸ். இதில் லைக் இருக்குங்களா, அதனால் ஆப்வியஸ்லி இதோட கம்பேரிசன் இது, இதை நம்ம சிமிலியாக எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், லைக் எ ஃபிக்ஸட் போர்ட்ரேட் ஸ்மைல் ஷோஸ் ஒன்லி மை டீத் லைக் எ ஸ்னீக்ஸ் பேர் ஃபேங்ஸ். இது வந்து 4th ஸ்டான்ஸால் இருக்கக்கூடிய லாஸ்ட்டு லைனு. அஃப்கோர்ஸ் இங்கே லைக் வந்து வந்திருக்குது, அதனால் இது சிமிலி. இப்போது உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரணும், இப்போ தான் நம்ம இந்த வரியை பார்த்தோம். லைக் எ ஃபிக்ஸ்டு போர்ட்ரேட் ஸ்மைல் எங்கே பார்த்தோம்? வெரி குட், அசோனன்ஸில் பார்த்தோம். இந்த பர்டிகுலர் லைனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லைக் எ ஃபிக்ஸ்டு போர்ட்ரேட் ஸ்மைல் வந்து அசோனன்ஸ்லேயும் வரும், சிமிலிலையும் வரும்.
சரிங்களா? இந்த ஒரு லைனுக்கு வந்து 2 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. நம்ம அதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு லைனு ஷோஸ் ஒன்லி மை டீத் லைக் எ ஸ்னேக்ஸ் பேர் ஃபேங்க்ஸ். இந்த லைன் வந்து 6th ஸ்டான்ஸால் லாஸ்ட் லைனாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெட்டஃபர். எப்போல்லாம் வந்து நம்ம சிமிலி அப்படின்ற டெஃபினேஷனை படிக்கிறோமோ அப்போது ஈஸியாக மெட்டஃபரையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதோட டெஃபினேஷன் பார்க்குறோம். மெட்டஃபர்ஸ் கேன் பி யூஸ்டு டு கிரியேட் விவிட் இமேஜரி, எக்ஸாக்ரேட் எ கேரக்டரிஸ்டிக் ஆர் ஆக்ஷன் ஆர் எக்ஸ்பிரஸ் எ காம்ப்ளெக்ஸ் ஐடியா. அதாவது சிமிலி மாதிரியே தான் மெட்டஃபரும், அதுவுமே வந்து ஒரு உருவகம் தான். ஆனால் இம்ப்ளைடு கம்பேரிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிமிலி வந்து ஒரு கம்பேரிசன், மெட்டஃபர் வந்து ஒரு இம்ப்ளைடு கம்பேரிசனாக இருக்கும். உருவகம் தான், ஆனால் வந்து ஒரு ரெட்டாரிக்கல் எஃபெக்டை கொடுக்கக்கூடியது. இதில் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, எக்ஸாகரேட் எ கேரக்டரிஸ்டிக் ஆர் ஆக்ஷன், அதாவது அந்த சொல்லாட்சியோடு சொல்லக்கூடியது, ஒரு ரெட்டாரிக்கல் எஃபெக்டோடு சொல்கிறது. டைரக்ட்லி ரெஃபர்ஸ் டு ஒன் திங் பை மென்ஷனிங் தி அதர், அந்த மாதிரி சொல்கிறது. அது வந்து இந்த கவிஞர்களுக்கே உரிய ஒரு திறமை அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? ஆனால் இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, சிமிலியில் வந்து நம்ம லைக் அண்ட் ஆஸ் வச்சு கண்டுபிடிப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா லைக் அண்டு ஆஸ் இது ரெண்டும் வந்து மென்ஷன் ஆகாது, ஆனால் அது ஒரு கம்பேரிசனாக இருக்கும். இன்னும் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால், மைண்ட் இஸ் லைக் எ ஓஷன் அப்படின்னு சொன்னால் அது சிமிலி, மைண்ட் இஸ் அன் ஓஷன் அப்படின்னு சொன்னால் அது வந்து மெட்டஃபர். ஆனால் ரெண்டுமே பார்த்திங்கன்னா மனம் கடல் போன்றது அப்படின்றத தான் சொல்லுது. பட் அந்த பர்டிகுலர் வேர்டு இல்லாமல் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். நம்ம இன்னுமே வந்து இந்த பொயட்டிக் லைன்ஸை பார்த்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, இந்த போயமில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மெட்டஃபர் பார்த்திங்கன்னா இந்த லைன் மட்டும்தான். ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் 5th லைன், வைல் தேர் ஹைஸ் பிளாக் கோல்ட் ஐஸ் அப்படின்னு வரக்கூடிய இந்த லைன் வந்து மெட்டஃபர். ஓகே, நெக்ஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்திங்கன்னா என்ஜாம்மெண்ட். அதோட டெஃபினிஷனு, என்ஜாம்மெண்ட் ஃப்ரம் த ஃப்ரெஞ்சு மீனிங் எ ஸ்ட்ரைடிங் ஓவர். இப்படி கூட கேட்கலாம். என்ஜாய்மெண்ட் அப்படின்றது வந்து அதோட மீனிங் என்ன அப்படின்னாலும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எ ஸ்ட்ரைடிங் ஓவர் இஸ் எ பொய்டிக் டேர்ம் ஃபார் த கண்டினியூவேஷன் ஆஃப் எ சென்டென்ஸ் ஆர் ஃப்ரேஸ் ஃப்ரம் ஒன் லைன் ஆஃப் அ போயட்ரி டு த நெக்ஸ்ட். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான். அதாவது ஒரு லைனோ அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த ஸ்டான்ஸாவோ அதோட முடியும் போது எந்த இடைவெளியுமே இல்லாமல் அதோட தொடர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது வந்து என்ஜாய்மெண்ட். சரிங்களா? அதாவது ஒரு வரி அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு ஸ்டான்ஸா அதோட முடிவில் எந்தவித இடைவெளி இல்லாமல் அதோட தொடர்ச்சி கண்டினியூஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது வந்து என்ஜாய்மெண்ட். அண்டு இந்த போயமில் 5th ஸ்டான்ஸா அண்ட் தென் 6th ஸ்டான்ஸா இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இந்த 3 வரிகள் வந்து என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. அதாவது 5th ஸ்டான்ஸால், அண்ட் ஐ ஹவ் லேர்ன்டு டு லாஃப் வித் ஒன்லி மை டீத் அண்ட் ஷேக் ஹேண்ட்ஸ் வித்தவுட் மை ஹார்ட். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இடைவெளியே இல்லாமல் அதோட தொடர்ச்சி அப்படியே போயிட்டுருக்கும். அதாவது 2வது லைன் படித்தாதான் முதல் லைனை நம்ம சேர்த்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இது வந்து என்ஜாய்மெண்ட்டு. அண்ட் அடுத்த ஸ்டான்ஸா 6th ஸ்டான்ஸாலையும் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கக்கூடிய 3 வரிகளுமே என்ஜாய்மெண்ட் தான். மோஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு ரீலேர்ன். எது அந்த கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட் லைனுக்கு அப்படியே போகுது பாருங்கள். ஹவு டு லாஃப் ஃபார் மை லாஃப் இன் த மிரர் ஷோஸ் ஒன்லி மை டீத் லைக் எ ஸ்னேக்ஸ் பேர் ஃபேங்க்ஸ். ஸோ அது இடைவெளி இல்லாத அதோட தொடர்ச்சி அமையுது. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா டெஃபினேஷனில், அதுக்கான எக்ஸாம்பிள் இந்த வரிகள். அண்டு இந்த என்ஜாய்மெண்ட்டோட யூசேஜ் எதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு இம்பேக்டை வந்து அந்த போயமில் வந்து க்ரியேட் பண்ணுதாமா, ஒரு தாக்கத்தை. அதே மாதிரி சென்ஸ் ஆஃப் ஃப்ளோ, எமோஷன்ஸ் ஆஃப் த போயட், இது எல்லாமே வந்து இந்த என்ஜாய்மெண்ட்டோட யூசஸ். அதாவது நம்ம அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி யோசிப்போம் இல்லையா? ஒரு மூவியே பார்க்கும்போது கூட அந்த டிப் ஆஃப் த சீட்டில் உட்கார்றது அப்படின்றதே ஒரு இம்பேக்ட் தானே, ஒரு தாக்கத்தை நமக்குள்ளே ஏற்படுத்துறது தானே. அதே மாதிரி தான் அந்த கவிஞர்களுடைய வரிகளுமே வந்து ஒரு தாக்கம், ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த டிவைசஸ்லாம் வந்து யூஸ் ஆகுது அப்படின்றத பார்க்குறோம். ஓகே, லாஸ்ட் ஒன், இமேஜரி. இமேஜரி இஸ் த ஆத்தர்ஸ் யூஸ் ஆஃப் அ டிஸ்கிரிப்ஷன் அண்ட் விவிட் லாங்குவேஜ் டீப்பனிங் த ரீடர்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி ஒர்க் பை அப்பீலிங் டு த சென்சஸ். இதை வந்து இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா ஒரு விஷுவல் சிம்பாலிசம். இன்னுமே வந்து இந்த 12th நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருப்பீங்க, 12th இருக்கக்கூடிய இலக்கணம் பாட்டெல்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஒரு சாயல், படிமம், படிவம், பிம்பம், இது எல்லாமே இந்த இமேஜரியோட சம்மந்தப்பட்டது தான். நாட் ஒன்லி ஃபார் எஸ்ஜிடி அப்பாயின்மெண்ட் எக்ஸாமு அண்ட் ஆல்சோ ஃபார் இந்த டெட் பேப்பர், இந்த தமிழ் எலிஜிபிலிட்டிக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய இலக்கணம் சார்ந்த கேள்விகள்லாம் கொடுக்குறாங்க. 12th தமிழில் இதை பற்றி நிறைய கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து இமேஜரி. ஜஸ்ட்டு இமேஜ்
அப்படின்றதுலேருந்து வந்தது தான் அந்த இமேஜரி. சாயல்லேருந்து பிம்பம் வரைக்கும் எல்லாமே நம்ம அதை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஓகே, அதோட எக்ஸாம்பிள் லைன்ஸை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் இருக்கும் பாருங்கள் இந்த வரிகள் எல்லாமே. பட் நவ் they only laugh with their teeth while their eyes block cold eyes search behind my shadow. இது எல்லாமே வந்து இமேஜரி, அதாவது ஒரு விஷுவல் சிம்பாலிசம் தான். ஓகே, இதில் எந்த லைன் கொடுத்தாலுமே நீங்கள் வந்து இமேஜரி அப்படின்ற ஆப்ஷனுக்கு போகலாம். ஸோ இந்த போயமோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து இங்கே முடியுது. நான் லைன் பை லைன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல, ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி போயம் மட்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணி தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.